மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம செல்வ செழிப்போட வாழ்வாங்கு வாழ உங்களுக்காக அந்த இறைவனை பிரார்த்தித்து இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேன். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்துல பாதி நாட்கள் ஓடிடுச்சு. இப்ப என்ன நினைப்பீங்க அப்படின்னா, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாசம் ரொம்ப மோசம் இப்படிதான் யோசிப்பீங்க. ஆனா கடைசி நேரத்துல கூட நமக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒண்ணு எழுதியிருக்கும். அப்படிதாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல, அதுவும் இந்த நவம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ள மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் நல்ல மாற்றத்துக்கு வழி பிறந்திருக்கு. அது எதனால? அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி. அதி புத்திசாலிங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, கழுத்து நெரிக்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, அதுலருந்து டக்குன்னு தப்பிச்சிருவீங்க. அதாவது சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமா மாத்திக்கூடிய அமைப்பு உங்ககிட்ட இயல்பாவே இருக்கு. இப்போ இந்த செகண்ட் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, கரெக்ட் தான். ஆனா, எவ்வளவு நான் புத்திசாலியா இருந்தாலும் வாழ்க்கையில தோத்து தானே போய் நிக்கிறேன். பெருசா நான் முன்னேறிலாம் போகல. முட்டாளா இருக்கிறவங்க, பெருசா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதவங்க கூட நல்ல ஏகபோக வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்கம்மா. இப்படிதான் மிதுன ராசிக்காரங்க இப்ப யோசிப்பீங்க. உண்மைதான், நான் இல்லன்னுலாம் மறுக்கல. ஆனா, நீங்க அத எப்படி பயன்படுத்தணுங்கிற இடத்துல விட்டுடுறீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த அசால்ட். உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். எங்க தூண்டி எங்க வரணும், எது எங்க கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் திட்டம் போட்டு உட்கார்ந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுக்கு கலெக்ட் பண்ணிடுவாங்க. அதை இவங்களுக்காக, இவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக பயன்படுத்துனது கிடையாது. அதே மாதிரி இந்த ஓவர் புத்திசாலிங்க நெறைய இடத்துல பல்பு வாங்குவாங்க. அது வந்து மிதுன ராசிக்காரர் நெறைய இடத்துல வாங்கியிருக்கீங்க. மிதுன ராசிக்கு எந்த இடத்துல வீக்னஸ் தெரியுமா? உங்கள ஒருத்தங்க புகழ்ந்து பேசிட்டா, அந்த இடத்துல வந்துட்டு சுத்தமா மயங்கிருவீங்க. எல்லாத்தையும் குடுத்துருவீங்க. அதே மாரி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவீங்க. இதனால தான் நெறைய இடத்துல தோத்து போய், நெறைய பணத்த இழந்து, கஷ்டப்பட்டு, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு இப்பயே நிக்கிறீங்க. அப்ப யோசிச்சிருப்பீங்க. முன்னாடி எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் பாத்துக்கலான்ற மாரி விட்டுட்டம்மா. உண்மதானே? இப்படிதான். உறவுக்காரங்களும் சரி எல்லாருமே. ஆனா, உங்களுடைய திறமைய சுத்தி இருக்கவங்க கரெக்ட்டா பயன்படுத்திப்பாங்க. அவங்களுடைய மூளையெல்லாம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்ச மாரி இருக்கும். உங்களுடைய மூளைய மட்டும் போட்டு புழிஞ்சு கசக்கி, "அப்பா உன்னால தாம்மா முடியும்பா. நீ தான் எனக்கு பண்ணி குடுக்கணும்பா." இப்படி எல்லாமே உசுப்பேத்தி, உசுப்பேத்தி உங்களுடைய உடம்ப ரன்னகலம் பண்ணியிருப்பாங்க. உண்மதானே? இப்படிப்பட்ட நிலையில, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்திருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு, இந்த நவம்பர் மாதத்துல பாதி நாட்கள் கஷ்டத்த குடுத்திருந்தாலும், எந்த ஒரு முன்னேற்றத்தையும் குடுக்காம போயிருந்தாலும், இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லா இருக்க போகுதுங்கிறத நான் உணர்த்துறேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாமா? அதாவது இந்த நாட்கள பொறுத்தவரைக்கும் சந்திர பகவானுடைய பெயர்ச்சி இருக்கு. கும்ப ராசியில சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு. சூரிய பகவான பொறுத்தவரைக்கும் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிட்டார். மேலும் சொல்லணும்னா, விருச்சிகத்துல இருந்து சூரியனும், புதனும் சேர்க்கையினால புதாதிய ராஜயோகம் உருவாகியிருக்கு. இதனால நம்முடைய மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம். புரியுதுங்களா? குறிப்பா சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது சஷ யோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்ததா விருச்சிகத்துல சூரிய பகவானும், புதன் பகவானும் இணைந்து இருக்கிறதுங்கிறது புதாதிய யோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. புதன் பகவான் யாரு? உங்களுக்கு அதிபதி. சூரிய பகவான் யாரு? நவகிரகங்களின் முதல்வன். இவங்க 2 பேருங்கிறது வந்து ரொம்ப வெளிச்சமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும். ரொம்ப பிரகாசமா இருக்கும். என் வாழ்க்கையே இருண்டு போச்சுப்பா. என் வாழ்க்கைய நான் தொலைச்சிட்டேன்ப்பா. எல்லாம் முடிஞ்சது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில கூட இந்த 2 யோகமும் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தியிருக்கு. புரியுதுங்களா? இப்போ இத அடிப்படையா வச்சு மிதுன ராசிக்கான பலன்கள்னு பார்த்தோம்னா, ஏற்றமான சூழல் இருக்கும். சொந்தமா தொழில் செய்றீங்க, வியாபாரம் பண்றீங்க, வணிகம் பண்றீங்க அப்படின்னாக்கா, அது தொடர்பான சவால்களை எல்லாமே சந்திப்பீங்க. ஆனா பிரச்சனையே எதுவுமே இல்லாத மாரி சமாளிச்சு வெற்றி அடைஞ்சிருவீங்க. பொருளாதார ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய நிதி நிலை நெருக்கடி அப்படிங்கிறது உங்கள விட்டு விலக போகுது. பண வரவு பல விதங்கள்ல உங்களுக்கு வந்து சேரும். தொழில்ல பொறுத்தவரைக்கும் கடுமையான போட்டிய சந்திக்க நேரிட்டாலும், உங்களுடைய சமயோகித புக்தியினால அத சமாளிச்சிருவீங்க. அடுத்த உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பணி சுமை குறையுங்க. ரொம்ப வந்துட்டு என்னடா இது எல்லா வேலையும் நம்ம தலையில கட்டுறாங்களே! இப்படி கூட யோசிச்சிருப்பீங்க. அந்த நிலை மாறும். சக ஊழியர்கள்கிட்ட நீங்க எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும்.
முன்னாடிலாம் அந்த மிதுன ராசிக்காரங்க ரொம்ப துருதுருன்னு இருக்கிறதுனால, கூட வேலை செய்றவங்களும் நம்ம கிட்ட கலகலப்பா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப வந்து வருத்தத்துக்குரியதா இருந்துச்சு இல்லையா? அந்த நிலை இனி இல்லைங்க. அதே மாரி இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது கடின உழைப்பாலும், உங்களுடைய முயற்சியினாலயும் கண்டிப்பா கிடைக்கும். அதே நேரத்துல பணத்தையும் வந்துட்டு புத்திசாலித்தனமா செலவு பண்ணுவீங்க. காதல், உறவு அப்படிங்கிறதும் மேம்பட்டு நிக்கும். பண விஷயத்த பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்துல குறைவே இருக்காது. அதே சமயத்துல சில தேவையற்ற செலவுகள் உங்கள தேடி வரும். அந்த செலவுகள மட்டும் நீங்க ஒதுக்கி வைக்கணும். அவசியமா அப்படிங்கிறத யோசிச்சு தான் செலவு பண்ணணும். யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. கடனும் வாங்கக்கூடாது. உடல் ஆரோக்கியத்த பொறுத்தையும் சற்று கவனமா இருக்கணும். அதே மாரி பாலிய நண்பர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது உங்க மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். பழைய விஷயங்கள்லாம் பேசி சந்தோஷப்படுவீங்க. அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுடைய வேலையில கொஞ்சம் கவனமா இருங்க. இப்போதைக்கு நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சிலருக்கு இடமாறுதலும் கிடைக்கும். வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும். வியாபாரத்தையும் விரிவுபடுத்துவீங்க. உங்களுடைய முயற்சியும், உழைப்பும் அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்வான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு செலவால ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இல்லையா? அந்த செலவுகள் கட்டுக்குள்ள வரும். உங்களுடைய சேமிப்பு உயரும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உறவுக்காரங்களுடைய வருகையினால மனசுக்கு மகிழ்ச்சி உண்டு. அடுத்த அலுவலக பணிகளுக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்துல நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு. சில சூட்சங்களையும் உங்களுடைய அலுவலக பணிகள்ல இருந்து கத்துப்பீங்க. குறிப்பா அந்த காலகட்டத்துல பெண்மணிகளுக்கு அது வந்து வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், வீட்டுல இருக்கவங்களா இருக்கட்டும், பண விஷயத்துல கவனமா இருங்க. விலை உயர்ந்த பொருட்களை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. நகை நட்டுகளை தான் நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். யாருக்காவது வந்து இரவல் கொடுக்கறது இந்த வேலை சுத்தமா இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய பொருளை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கிற மாதிரி மத்தவங்க வச்சுக்க மாட்டாங்க. உடைய இலகன மனசுக்கு யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய குணம் தான். இதால தான் நான் குறிப்பிட்டு சொல்றேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு சிக்கல்களை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சும் நடந்துக்கோங்க. உங்களுடைய பர்சனல் விஷயத்த, குடும்ப விவகாரத்தை வெளியில வந்து பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். மத்தபடி எல்லா விதங்களையும் ஆறுதல் தரக்கூடிய விதத்தில் தான் சாதகமா தான் அந்த 2 யோகத்தினால அமைஞ்சிருக்கு. குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துல சூரிய பகவான் விருச்சிக ராசியில இருக்காரு, செவ்வாய் பகவான் கடக ராசியில இருக்காரு, புதன் பகவானும் விருச்சிக ராசியில சூரிய பகவானோட கூட்டணியில இருக்காரு இல்லையா? அடுத்த ரிஷப ராசியில குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிர பகவான் தனுசு ராசியில இருக்காரு, சனி பகவான் கும்பத்திலே வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு. மீன ராசியில ராகு பகவானும், கன்னி ராசியில கேது பகவானும் கிரகங்கள் இந்த சஞ்சரிப்பினால உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாமே புத்திசாலித்தனத்தால முறியடிப்பீங்க. புதனை அதிபதியாக வச்சிருக்கிறதுனால சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால வரவு கண்டிப்பா இருக்கும். செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுப்பீங்க. ஆனா வரவை வந்துட்டு கரெக்டா தான் செலவு பண்ணணும். திட்டமிட்டு செலவு செய்யணும். அப்பதான் பண தட்டுப்பாடு ஏற்படாம பாத்துக்க முடியும். இறைவனுடைய அனுகிரகத்தினால எப்படியாவது உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். இதனால மனசுக்கு நிம்மதி ஏற்படுத்தும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல இருந்த சங்கடங்கள் விலகி நல்ல அனுகூலமான பலன் கிடைக்கும். சந்திர பகவான இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது தொழிலுக்கு ஏற்றமான பலனை கொடுக்குதுங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால விவசாயத்துல இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய தொழில்ல அதிக அக்கறை காட்டணும். காலம் அறிந்து பயிர் செய்யணும். அதே மாதிரி திட்டமிட்டு தாங்க நீங்க வந்துட்டு விவசாயத்தை பண்ணணும். அடுத்த வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குடும்பத்துல குதூகலம் நிலவும். புதன் பகவானுடைய 6ஆம் இடத்துல அமர்வுங்கிறது அரசாங்க பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்களை பெற முடியும். நடக்குமா நடக்காதா இப்படி நினைச்ச காரியங்கள் எல்லாமே தடையில்லாம நடந்து முடியும். சந்தோஷத்தை கொடுக்கும். மனசுக்கு மகிழ்ச்சியாக அதிக பணம் வரும். இன்னும் சொல்ல போனாக்கா அந்த பணத்தை வந்துட்டு உங்களுடைய மன மகிழ்ச்சிக்காக செலவு பண்ணுவீங்க. குருவை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட காலமாக உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்த நோய் உங்களை விட்டு அகலும். ஆன்லைன் வர்த்தகங்கள் சூடு பிடிக்கும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். குறிப்பா சுக்கிரனுடைய 7ஆம் இடத்துல அமர்வுங்கிறது புதிய சொத்துக்களை வாங்குவீங்க. உறவுக்காரங்களும் சரி, நண்பர்களும் சரி, உங்க மனசுக்கு ஆறுதல் கொடுக்கிற மாதிரி தான் நடந்துப்பாங்க. அதே மாதிரி இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான அமைப்புல வெற்றியை கொடுக்கும். அடுத்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத காரியத்துல பட்டும் படாம நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. யாராவது உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு கேக்குறாங்க, தெரியுதோ தெரியலையோ ஓரளவுக்கு மட்டும் பேசுங்க. டீப்பா பேசுறது வேணாம். யாருடைய விஷயத்திலும் தலையிடாமல் இருக்கணும்.
அடுத்த ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்காரு. பெரிய மனுஷங்களுடைய சந்திப்பு கிடைக்கும். அவனுடைய சந்திப்புங்கிறது உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கும். அடுத்ததா கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. இத பொறுத்து வீடு, மனை வாங்கி பத்திரம் பதிவு செய்வீங்க. இப்ப சொல்லுங்க மிதுன ராசி அன்பர்களே, எந்த அளவுக்கு இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு? அப்படி டக்குன்னு எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல எங்கெங்க உட்கார்ந்துகிட்டு எப்படி எப்படிலாம் உங்களுக்கு பலன்கள் கொடுக்குறாங்கிறது இப்ப பார்த்திருக்கீங்களா? தெளிவா இருக்கா? சந்தோஷமா இருக்கா? இப்படிதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நிறம் அதிகமா கருப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டமான எண் 5. என்ன மேடம் கருப்பு பயன்படுத்துறதா? எங்க வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வெண்மை நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க. அப்படியே அதுக்கு ஆப்போசிட் கலர். ஆனா கருப்பு பயன்படுத்தினா என்ன அப்படின்னாக்க, உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு கண் திருஷ்டி. அது உங்கள விட்டு விலகி போகணும்னு நினைச்சா, கருப்பு அதிகமா பயன்படுத்தணும். அதுக்காக தான் இந்த கலர வந்துட்டு நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். மேலும் இந்த காலகட்டத்துல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னா, நடராஜ பெருமாள். பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அட நமக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனா, நம்மளுக்கு புடிச்சது அங்க போய் டங்கு டங்குன்னு ஆடுதுப்பான்னுவாங்க. அப்படி உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த நடராஜ பெருமாளை வழிபாடு செய்வதன் காரணமா அந்த பிரச்சனைகளை நீங்க ஒழிச்சு கட்ட முடியும். அதற்கு இவருடைய வழிபாடு பலன் கொடுக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னாக்கா 6, 9. அனுதினமும் வீட்ல பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீ நடராஜ பெருமாளை போற்றி போற்றி இவருடைய நாமத்தை 27 முறை சொல்லி முடிச்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குறப்போ வந்த கஷ்டங்கள் கரைந்து போகட்டும். வரக்கூடிய கஷ்டங்கள் விலகி போகட்டும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்கட்டும். கடவுள் உங்களுக்கு துணை வர. வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம நம்மளுடைய அகத்திய ராசி பலன் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனடியாக உங்களை சேருங்க. இதை தாண்டி ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.